இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தனுசு ராசி அப்படிங்கிறது குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நெருப்பு ராசி. இது ஒரு உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குணமே பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்கும் தானம் வழங்குறது, தர்மம் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு உயர்ந்த அறிவுடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்க, நல்லொழுக்கமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு ஆசிரியர் தொழில், குருமார்கள் தொழில் இதெல்லாம் ரொம்ப வரும். நல்ல ஒரு நீதி தொழிலில் உங்களுக்கு அருமையாக வரும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு மதப்பற்று, வெளியில் பயணம் போகிறது, கல்வியில் ஒரு ஆர்வம், நிதி சார்ந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடு, விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயரமானவங்களாக, நல்ல ஒரு நேர்பார்வை உடையவங்களாக இருப்பாங்க. நல்ல மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். தாராளமாக யார் உதவின்னு கேட்டாலும் சரி, அவங்களுக்கு முதல் ஆளாக போய் உதவக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டக்குன்னு ஒருத்தர் உதவின்னு கேட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா, இவங்களுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டாங்களோ அவங்களால பொறுத்துக்கவே முடியாது, உடனே போய் உதவி செய்வாங்க. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி குரு என்பதனால எல்லாருக்கும் ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 90% ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா கூட ஒரு 10% தான் ஒரு மேட்டரை பற்றி கூட அந்த 10% தெரிஞ்சு அந்த 10% வச்சு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். கோச்சிக்காதீங்க, பெரும்பாலும் அப்படி தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபம் டக்கு டக்குன்னு வந்துடும். இந்த மூக்குக்கு மேலே கோபம் வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு டக்குன்னு வந்துடும். நல்ல ஒரு கனிவான பார்வை உடையவங்களாக இருப்பாங்க. மனதுக்கு பிடித்த ஒரு துணையை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்களாகவும் இருக்கணும், நல்ல ஒரு தாராள மனதுக்கு சொந்தக்காரங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு துணையை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு உயர்ந்த அறிவாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. சுதந்திரமாக இருக்கணும், நம்மளுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு விருப்பம் உள்ளவங்களாகவும் தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆசிரியர் தொழில், மத குருமார்கள் தொழில், நீதி சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக வரும். அது சார்ந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மனைவி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வெளியில் பயணம் போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம், துணிமணிகள் வாங்குறது, காலணிகள் வாங்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கோவில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற வீடெல்லாம் தேடி தேடி ரசித்து கட்டி அந்த கிராமப்புறத்தில் நல்ல வயல்வெளிக்கு பக்கத்தில் நல்ல ஒரு பசுமையான இடத்துல நம்மளுடைய வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். அது குடிசையாக இருந்தால் கூட அந்த வீடு அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய வீடு அழகாக இருக்கும். அந்த மாதிரி வீடு நமக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமுடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்கு எந்த ராசியெல்லாம் நட்பு ராசி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி நட்பு ராசி அமையும். ஏன்னா அதுவும் ஆண் ராசி, நெருப்பு ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம், மீனம் இதெல்லாம் நட்பு ராசியை பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தாலும் அதை அனுசரித்து போவீங்க. அது ஓரளவுக்கு மகிழ்ச்சியை
அதோட கூட மேலதிகாரியாக உங்களுடைய வேலையை கடமையாக கரெக்டாக சரியாக செய்கிறதுனால மேலதிகாரிகள் கூட உங்ககிட்ட பாராட்டுவாங்க, நட்பு பாராட்டுவாங்க, ரொம்ப நெருக்கமாவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு கேட்காம அதையே பேசாமல் நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டு செயல்படுவாங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்துக்காக வெளியில் போகிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், ஏற்றுமதி இறக்குமதியில் கொஞ்சம் புதிய இடர்பாடுகள்லாம் வந்தாலும் கூட இந்த புதிய ஆர்டர்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறித்த நேரத்தில் கரெக்டாக பொருளை அனுப்பி வைப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த தனுசு ராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானும் வக்கிரக நிவர்த்தியாக இருக்கிறார். 3ஆம் இடத்துலேருந்து அப்படியே நகர்ந்து 4ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். 3ஆம் இடத்துல வெற்றியை தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால, அவரோடு கூட ராகுவும் அமர்ந்திருக்கிறதுனால, குரு 8ல் மறைந்திருந்தாலும் தன குடும்ப ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே கடந்த சில நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வீண் சலசலப்பு, அந்த மன கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தன பாக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட வேலையில் ஒரு தனித்துவமாக செயல்படுவீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். போதுமான ஆதாயங்களும் கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டெல்லாம் கிடைக்கும். போட்ட திட்டங்களை கரெக்டாக செயல்படுத்துவீங்க. கரெக்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியே வருகின்ற நாட்களில் அந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இடம், பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு, பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தேவையில்லாத சிந்தனை இந்த காலகட்டத்தில் மனதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அவங்க ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வரும். அதனால் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். கவனமாக செயல்படுறது நல்லது. பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். எந்தெந்த விஷயத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கிரக நிவர்த்தி ஆனதுனால குரு வக்கிரகம் பெற்றிருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி வக்கிரகம் பெற்றிருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கை நழுவி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கவனக்குறைவாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகளும் வரும். சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக செயல்படணும். வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வீண் பலி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் நெருங்கிய உறவுகளால் ஏதாவது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு மனக்கசப்பையும் ஒரு விதமான மன சங்கடத்தையும் ஏற்படுத்தும். மற்றவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். ஜாமீன் யாருக்கும் போட வேண்டாம். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இந்த தனுசு ராசி என்பர்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு 21 விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை செய்யும்போது முன்னோர்களையும் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. அவங்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாகரிக ஆடைகள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது வாங்குறதன் மூலிமா நல்ல மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். உறவுகள் வருகை இருக்குது. வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். உறவுகளோடு ஒன்றா சேர்ந்து உணவருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னு சொல்ல. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வீண் பேச்சு, வாக்குவாதம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். பழைய பிரச்சனையெல்லாம் புதுசாக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் அந்த வீண் பேச்செல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ வருகின்ற நாட்களில் ஏற்படாது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த மூலப்பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வில்லங்கங்கள் வரும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுபகாரியங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். தொழிலில், வியாபாரத்தில் கூட நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம்.
உங்களுடைய ராசி அதிபதி வந்து வக்ரகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படணும். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.